சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அடிக்கடி அபிஷேகம் நடத்துவது வழக்கம். அத்தகைய அபிஷேகங்களில் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுவது அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகமானது பொதுவாக உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று நடத்தப்படுகின்ற நிலையில், எங்கே எதற்காக வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது என்று தெரிந்து கொள்வோம். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் உணவு வழங்குகின்ற சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகின்ற அன்னாபிஷேகம் மட்டுமே 2 நாழிகை நேரம், அதாவது சுமார் 1½ மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அப்போது ருத்ரம் மற்றும் வேத மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும். இந்நிலையில் சிவலிங்கத்தின் மீதிருக்கும் ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் ஒரு சிவலிங்கம் என்று கருதப்படுவதால், இந்த சிவ பிரசாதத்தை சாப்பிடும்போது தீராத நோய் அனைத்தும் தீரும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஐதீகம். சந்திரன் தனது பூரண கலைகளையும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்றே ஒளி வீசுவதாக ஐதீகம். அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது. உலகில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்காக ஏதாவது ஒன்று தனி சிறப்பை காட்டும் விதமாக இறைவனால் படைக்கப்பட்டிருப்பது அதிசயமாகும். அதன்படி தேவார பாடல் பெற்ற 274 சிவன் கோயில்களில் 60வது தேவார தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாகும். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இருக்கின்ற ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று நடைபெறாமல் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. இங்குள்ள இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் புரிகின்றார். இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையின் திருக்கரங்களால் நீரை கொண்டு செய்யப்பட்டதால் ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள கருவறையில் சிவலிங்கம் இருக்கும் பகுதியில் எப்பொழுதும் நீர் இருந்து கொண்டே இருக்கும். ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் சிவலிங்கம் இருக்கும் பகுதியில் அதிக அளவில் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். அதனால் அன்னாபிஷேகம் செய்வதற்கு முடியாது என்பதால் இங்கு மட்டும் கோடை காலமாகிய வைகாசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. அதேபோல் இங்கு அன்னை அகிலாண்டேஸ்வரி சிவபெருமானை வேண்டி தவம் இருந்ததால் சிவபெருமான் அம்பாளுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தாள். அதனால் இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம், பள்ளியறை பூஜை கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்புகேஸ்வர சுவாமியை வேண்டி வணங்கிட கணவன் மனைவியருக்குள் ஒற்றுமை அதிகரிப்பதுடன் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் என்பதால் சுவாமியை வணங்குவதற்கு தேவையான ஆன்மீக பூஜை பொருட்களை வாங்கிச் செல்வது சிறந்தது.